இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இந்த நாளிலே நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு தைலாபிஷேக நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு புனிதமான ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். ஒவ்வொரு நாளிலும் இந்த பரிசுத்த வாரத்திலே நம்ம என்ன செய்கிறோம், அநேக ஆலயங்களிலே இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், அவருடைய அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த நிகழ்ச்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே தைலாபிஷேக நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இதிலே நம்ம பார்க்கிறோம், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். நம்ம நன்கு அறிந்த சம்பவம் தான். இதிலே அந்த நம்ம பார்க்கிறோம், சீமோன் வீட்டிலே ஆண்டவர் பந்தி இருக்கையிலே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இங்கே ஒரு ஸ்திரீ என்று சொல்லி அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பெண் என்ன செய்கிறாள், ஆண்டவர் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் என்பவருடைய வீட்டிலே போஜன பந்தி இருக்கிற பொழுது அவள் என்ன செய்கிறாள், அந்த தைலத்தை உடைத்து, அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த ஆண்டவரோடு அநேக ஆண்கள் அங்கே பந்தி இருப்பார்கள். ஆண்டவர் அந்த இடத்திலே அநேக ஆண்கள் இருக்கிற அந்த இடத்திலே அவள் தைரியமாக அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினதை பார்க்கிறோம். இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. சீஷர்கள் எல்லாரும் விசனம் அடைகிறார்கள். இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இது 300 பணத்திற்கு அதிகமாக விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இதை இப்படி வீணாக்குகிறாளே, வேஸ்ட் ஆக்குகிறாளே என்று சொல்லி அங்கே விசனம் அடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவளை குறித்து மெச்சிக்கொள்கிறார், பெருமைப்படுகிறார். அவளுக்கு சப்போர்ட்டாக ஆண்டவர் பேசுகிறதை நாம பார்க்கிறோம். அங்க சொல்றாங்க, இவளை விட்டு விடுங்கள், இவளை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், இவள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். ஒருவேளை அந்த 300 பணம் என்று சொல்லும்போது அது ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பணம். அதை அவள் சிறுக சிறுக சேமித்து வைத்து எதையாவது ஆண்டவருக்காக நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் எதிர்பார்த்து காத்திருந்து இந்த காரியத்தை அவள் செய்தாள். தற்செயலாக இதை அவள் செய்யவில்லை, திட்டமிட்டே அவள் என்ன செய்கிறாள், பல நாட்களாக யோசித்து எப்படியாவது நான் அவரிடத்திலே போய் அவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவருக்கு நான் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் பல நாட்களாக ஆயத்தமாகி அந்த நாள் வந்த பொழுது அவர் அநேக ஆண்களோடு அவர் பந்தி இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலை இவள் தைரியமாக போய் அந்த காரியத்தை அவள் செய்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய சிரசை தொடுவதற்கு அவளுக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனாலும் கூட தைரியமாக அவள் செய்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் அவளை குறித்து சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவளால முடிஞ்சது இதுதான், இவளால முடிந்தது, எனக்கு செய்யக்கூடியதை இவளால முடிந்ததை இவள் செய்தாள் என்று சொல்லி ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். பாருங்க, ஆண்டவர் இறந்த பிறகுதான் அவருடைய சரீரத்துல என்ன செய்வாங்க, அந்த பரிமள தைலத்தை பூசுவாங்க. ஆனா அதற்கு முன்பதாகவே இவள் என்ன செய்து விட்டாள், முந்தி கொண்டாள். இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, முந்தி கொண்டாள். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ தெரியல. ஆண்டவர் மரிக்க போகிற நாட்கள் நெருங்கி விட்டது. இவள் இன்னும் தாமதித்திருந்திருப்பாளே என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. இந்த சம்பவம் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கு நாம அதை குறித்து பேசவும் முடியாது. அதனால அவள் என்ன செய்கிறாள், முந்தி கொண்டாள். அவருடைய மரணத்துக்கு முன்பாகவே இந்த காரியத்தை அவள் செய்து முந்தி கொண்டாள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நமக்கும் கூட அநேக காரியங்கள், வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படலாம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபடுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். நாம என்ன செய்ய வேண்டும், முந்தி கொள்ள வேண்டும். எந்த காரியத்திலும் பின்வாங்க கூடாது. கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஒரு ஜெபிப்பதற்கானாலும் சரி, ஒரு பாடம் வாசிக்கனாலும் சரி, ஒரு பாட்டு பாடனாலும் சரி, ஒரு சின்ன காரியம் தானேன்னு சொல்லி நினைக்க கூடாது. எதற்கு எடுத்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. வாய்ப்புகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, எப்பொழுதும் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. இவள் என்ன செய்தாள், சரியான நேரத்தை பயன்படுத்தி அவளிடத்தில் இருந்த அந்த சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் வைத்திருந்த அந்த விலையேற பெற்றதை
அவருக்கென்று அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய சிரசிலே ஊற்றி அவரை அவள் கனம் பண்ணுகிறாள். ஆண்டவர் அதை மெச்சிக்கொள்ளுகிறாள். தன்னால் இயந்ததை இவள் எனக்கு செய்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மால இயந்ததை நம்ம கர்த்தருக்காக எதையாவது நம்ம செய்ய வேண்டும். வாழ்கிற வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை. எப்போ நம்ம வாழ்க்கை முடியும் சொல்லி தெரியாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது? எதுவுமே நம்ம செய்ய முடியாது. சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை செய்ய நாம் முந்தி கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நம்ம பின்வாங்க கூடாது. ஒரு நாளும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அதை உதாசீனப்படுத்த கூடாது. ஏன்னா இனி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளும் போது ஆண்டவர் பெருமைப்படுவார், ஆண்டவர் மகிமைப்படுவார், நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். அத்தனை இந்த சீஷர்கள் ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் அவளை குறித்து சாட்சி கொடுத்தாள். இவள் தன்னால் இயன்றதை எனக்கு செய்தாள். ஆம், ஒரு நாள் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் சொல்லுவார், பிதாவின் முன்பாக நம்மை கனம் பண்ணுவார். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் மத்தியிலும் என்னுடைய பிள்ளை எனக்காக இந்த உலகத்துல இதை செய்தா, எனக்காக இந்த காரியத்தை அவள் செய்தாள் என்று சொல்லி தூதர்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக அவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆம், அந்த சீஷர்கள் மத்தியில அந்த பெண்ணை அவர் உயர்வாக பேசினார். இன்றைக்கு வரைக்கும் அவளை குறித்து பேசப்படுகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக நாம செய்கிற ஒரு சின்ன காரியங்கள் கூட ஒரு நாள் அது பேசப்படும். அது அழிந்து போகாது. நம்முடைய கிரியைகள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட வரும். இந்த உலகத்துல என்ன நற்கிரியை செய்தோமோ, கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்தோமோ, அது ஒரு நாள் அது என்ன செய்யும்? வரும். நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? நம்மை மறுதலிக்க மாட்டார். இந்த உலகத்துல அவருக்காக நம்ம செய்த காரியங்களை அவர் சொல்வார். இத்தனை கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலும் கூட என்னை இந்த பூமியிலே இவள் மகிமைப்படுத்தினாள், இவள் தன்னால இயன்றதை எனக்கு செய்தாள் என்று சொல்லும் போது மிகுந்த கனம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையாக கொடுத்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அசதி உள்ளவர்களாக அல்ல, சோம்பேறிகளாக அல்ல, லௌகீக கவலை நிறைந்தவர்களாக அல்ல. எப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எப்ப எனக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நற்கிரியைகளை செய்ய முந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த பெண்ணின் மூலமாக, ஸ்திரீயின் மூலமாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நாமும் அதை பயன்படுத்தி கொள்வோம். எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், என்ன நடக்கும் உலகத்துல அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்தந்த நாளிலே நமக்கு என்ன கிருபைகளை ஆண்டவர் தருகிறாரோ, அவருக்கென்று நாம் என்ன செய்ய ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறாரோ அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, அவள் முந்தி கொண்டாள். ஆண்டவரே, நற்கிரியை செய்ய உம்முடைய சரீரத்திலே தைலம் பூச அந்த ஸ்திரீ முந்தி கொண்டாளப்பா. நாங்களும் இந்த உலகத்துல உமக்கெடுத்த காரியங்களை செய்ய நாங்கள் முந்தி கொள்ள வேண்டும். பின்வாங்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் தாமதம் பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் சரியான நேரத்திலே செய்து முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். நிச்சயமாக ஒரு நாள் நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர். நிச்சயமாக அந்த பெண்ணை குறித்து சாட்சி கொடுத்தது போல எங்களை குறித்தும் நீர் சாட்சி கொடுப்பீர் என்று சொல்லி நாங்கள் நம்பி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். இந்த நாளிலும் உங்க கிருபைக்குள், உங்க பிரசன்னத்திற்குள் எங்களை மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை